2 நாள்ல முடிய போறது சாவித்ரியோட ஆட்டமா இல்ல இந்த 2 நாள்ல ஆரம்பிக்க போறது இந்த பொம்மியோட ஆட்டமான்னு பார்க்க தானே போறீங்க. பொம்மி வேணாம் பொம்மி. போயிட்டா போயிட்டா. ஐயோ, இவன் அந்த ராமலிங்கமாச்சே. போச்சு, நாம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அக்கா கிட்ட சொல்லணும். அக்கா அக்கா அக்கா. என்ன நீங்க? ஐயோ அக்கா, எல்லாம் போச்சுக்கா. என்னன்னு ஒழுங்கா சொல்லி தொலைங்க. அக்கா, அந்த ராம ராம ராம. யோ மாமா, என்ன அனுமார் பக்தர் மாதிரி ராமா ராமான்ற? சொல்ல வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லு. ஐயோ அக்கா, ஜான்சி இல்ல ஜான்சி அந்த ராமலிங்கத்தை கையோட போய் கூட்டிட்டு வந்திருக்காக்கா. யாருமா அந்த ராமலிங்கம்? ஐயோ மனு, அந்த ராமலிங்கம் தான் இந்த சொத்தெல்லாம் நமக்கு வரத்துக்கு ஐடியா கொடுத்தவரு. ஓ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. சொல்லுங்க. டேய் மனு, நீ அகோர அதிபதியா இருந்தப்போ நாங்க 3 பேரும், அப்புறம் நீ உருவாக்குனியே அந்த பொய்யான மனு, நாங்க 4 பேரும் சேர்ந்து அந்த கிழவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த சொத்து பத்திரத்துல கை நாட்ட வாங்கணும். ஆமா, நேத்து கூட ராணி பத்திரத்தெல்லாம் காமிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாலே. ஆமா மனு, அதேதான். இந்த சொத்தெல்லாம் நம்ம பேர்ல மாத்துறதுக்காக தான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே பண்ணோம். எங்களுக்கு ஐடியா கொடுத்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே தான் இந்த ராமலிங்கம் தான். நேத்து அந்த ராணி சொன்னப்ப கூட ராமலிங்கத்தை ஜெயில வச்சு என்கொயரி பண்ணேன்னு சொன்னாலே, அந்தாளா? ஆமா மாப்ள, அவனேதான். ஆனா அந்த ஆளு எப்படி இந்த ஜான்சி இங்க கூட்டிட்டு வந்தான் தெரியல. மாட்டணும். வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நம்மள கையும் களமும் புடிச்சு கொடுக்க போறோம். சும்மா அறியா? சும்மா எப்ப பார்த்தாலும் பயந்தாங்கொள்ளிங்க மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்க கூடாது. சரி, இங்க நின்னு பேச வேண்டாம், வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரோம். ஐயோ அக்கா, வேணாக்கா, கீழே போனா நம்ம மாட்டிப்போம்க்கா. நம்ம இங்கே இருந்துடலாம். யோ அத்தை அத்தை, ஆமா அத்தை, நம்ம இங்கே இருந்துடலாம் அத்தை. இப்பதானே சொன்னேன், தப்பு செய்யும் போது இருக்கிற தைரியம் அதனால வர பிரச்சனையை எதிர்த்து போராடுறதுக்கும் இருக்கணும். ஏன் தமன்னா, இந்நாள் தான் ஒரு பயந்தாங்கொள்ளி, உனக்கு என்ன குறைச்சல்? வாங்க. ஆன்னு சொல்றல, வாயா. ஏம்மா ஜான்சி, யாருமா இது? எதுக்காக இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? அப்பா, இவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவன் தான் நீங்க இறந்து போனதா டெத் சர்டிபிகேட் வாங்கி உங்க சொத்தை வேற ஒரு பார்ட்டிக்கு விற்க பிளான் போட்டு கொடுத்தவன். ஐயோ, மச்சான் பேசுறத பார்த்தா அந்த ராமலிங்கம் எல்லாத்தையும் உளறிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா சித்தப்பா, போச்சு, எல்லாமே போச்சு. அந்த ஜான்சி நம்மளையும் இதே மாதிரி விலங்கு மாட்டி கூட்டிட்டு போதா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 2 பேரும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? டேய், யாரா நீங்களா? இதே வேலையை அழைச்சிட்டு இருக்கீங்களா? அது எப்படா அடுத்தவங்க சொந்த ஆட்டையை போற என்ன வருது? உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன விடுங்க, பாத்துப்பாங்கடா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு.
இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்ல போறியா இல்லையா? எங்க தாத்தாவை பாத்தியாடா? அவரு ரத்தமும் வேர்வையும் சேர்த்து உருவாக்குன சொத்தியா இது? அத போய் ஆட்டைய போட நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? கண்டிப்பா நீ ஒத்தை ஆளா இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. சொல்லு, இதுக்கு பின்னால யாரெல்லாம் கூட்டு? ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ டென்ஷன் ஆக கூடாது. அவன் வாயாலேயே அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உண்மையை சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துரோகிங்களோட முகத்திரை கிழிய போகுது. ஹே ஜான்சி, நீ மறுபடியும் தேவையில்லாம இந்த சாவித்திரியோட வழியில குறுக்க வர. இதோட பின்விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். என்னை பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. பொம்மிய கொன்ன உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு உன் பக்கத்துல நிக்கிறாரே என் புருஷன், அவரையே கொல்ல துணிஞ்சவனா? நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம்.